ட்ரேட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்க யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க. மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மெடிடேஷனுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் உட்கார முடியல. 20 மினிட்ஸ்ங்கிறது பேர் மினிமம் கண்டிப்பா உட்காரணும் எனி ஹியூமன் பீயிங். இல்ல ஒரு அம்மாவா நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் என்னால உட்கார முடியல அப்படின்னா நான் சொல்ற சில விஷயங்களை பண்ணி பார்க்கலாம். காஃபி குடிக்கிறது ஆனா எப்படி மேம் மெடிடேஷன் ஆகும்? இப்போ நம்ம ஆத்துறப்போ ஒரு சத்தம் இருக்கும் தெரியுமா, அது கூட ஒரு சங்கீதம் தான். அது கேட்கலாம். அதுக்கப்புறம் மோந்து பார்க்கலாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதுலாம். நீங்க மோந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சலைவேட் ஆக ஆரம்பிக்கும், எச்சு ஊற ஆரம்பிக்கும். டிராஃபிக் இப்படி இருக்கு, ரோடு இப்படி இருக்கு, அவன் இப்படி இவன் இப்படின்னு எல்லா நேரமும் கம்ப்ளைண்ட் பண்றோம். அதை விட்டுட்டு கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ்குள்ள வந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னா ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிறத ஒரு நோக்கத்துல பார்க்க முடியும். அது விக்டிம் அப்படின்னு சொல்றோம். எனக்கு மட்டும் தான் கஷ்டம் வந்துட்டே இருக்கும் லைஃப்ல அப்படின்ட்டு. நல்ல வேலை காலில் லேசாதான் அடிபட்டிருக்கு, நத்திங் ஹேப்பன் டு மீ அப்படிங்கிறது பீயிங் கிரேட்ஃபுல். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்போ ஒரு சின்ன ட்ரிகர் வெளியில இருந்து வந்தா கூட நான் பர்ஸ்ட் ஆயிடுவேன் இல்லைங்களா. ஆனா நான் ரொம்ப காமா இருக்கேன், அந்த நேரம் எனக்கு ஒரு ட்ரிகர் வருது அப்படின்னா அதை காமா ஹேண்டில் பண்ணுவேன். ஸ்ட்ரெஸ் வரும், ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு காம்னஸ் இருக்கு அப்படின்னா அதை நான் ஹேண்டில் பண்ற விதம் வித்தியாசமா இருக்கும். நான் ஒரு வெட்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றது ரொம்ப கேவலமா இருக்கு. நான் சொல்லுவேன் வெட்டியா இருக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நான் காருக்குள்ள உட்காந்துட்டு ஹாங்க் பண்ணிட்டு அப்படியே கெட்ட வார்த்தையா ஸ்வேர் பண்ணிட்டு இருந்தா நான் பெரிய ஆள், நான் என்னமோ பிஸியா போய்கிட்டு இருக்கேன், இவங்கெல்லாம் நம்மள தடுத்துட்டு இருக்காங்கன்னு. ஆக்சுவல் பெரிய ஆள் யாரு அப்படின்னா யாரால காமா இருக்க முடியுமோ அவங்க தான் பெரிய ஆள். யாருமே சுதந்திரத்தை ஒரு தங்க தாம்பாளத்துல வச்சு இந்தாமா வச்சு சொல்ல மாட்டாங்க. நமக்கு இது சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னா அதை நம்ம தான் எடுத்துக்கணும். ஐபிசி மங்கை வியூவர்ஸ்க்கு ஹாய். இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க லைஃப் கோச் திவ்யா கண்ணன் மேம். வணக்கம் மேம். வணக்கம் ஸ்ரீ. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். மெடிடேட் பண்ணணும் அப்படின்றது இப்போ நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா நாங்க நினைக்கிறோம் ஏதாவது ஒரு வீடியோஸ்லாம் பார்த்து நம்மளும் மெடிடேஷன்லாம் பண்ணணும்னு. பட் எங்களுக்கு டைமே இருக்கிறது இல்லை. ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்லலாம் நாங்கள் ரொம்ப பிஸி ஆகிடுறோம், கிட்ஸை பார்க்குறதுல பிஸி ஆகிடுறோம். இப்படி இருக்கும்போது மெடிடேஷனுக்குன்னு எங்களுக்கு ஒரு இடத்துல போய் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக பண்ண டைம் இல்லை மேம். நாங்கள் என்ன பண்ணுறது? நான் என்ன மைண்ட்ஃபுல்னஸ் லைஃப் கோச் அப்படின்னு சொல்கிறேன். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னா நம்ம இருக்கிற ஒரு வேக்ஃபுல் அவரும் ரொம்ப கான்ஷியஸாக வாழ்றது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ மெடிடேஷனுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் உட்கார முடியல. 20 மினிட்ஸுங்கிறது பேர் மினிமம் கண்டிப்பாக உட்காரணும் எனி ஹியூமன் பீயிங். இல்லை ஒரு அம்மாவா நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் என்னால் உட்கார முடியல அப்படின்னா நான் சொல்கிற சில விஷயங்களை பண்ணி பார்க்கலாம். டெய்லி எல்லாரும் சமைக்கிறாங்க, குளிக்கிறாங்க, காஃபி குடிக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு காஃபி குடிக்கிறது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் நான் காஃபி குடிக்கிறது ரசித்து உணர்வு பூர்வமாக என்னோட ஆல் த 5 சென்சஸை யூஸ் பண்ணி காஃபி குடிக்கணும். எப்படி காஃபி குடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா? 5 மினிட்ஸ் கூட என்னால் எனக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா காலையில் எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்க்ரீன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட. அப்போ அதுலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? கம்மி பண்ணலாம். ஸோ அந்த 1/2 அன் ஹவர் ஸ்க்ரீன் டைமை ஒரு 5 மினிட்ஸ் என்னோட காஃபி என்னோட உடம்பை நான் நரிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அந்த 5 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்க தயாராக இருக்கீங்கன்னா நான் சொல்லி கொடுக்குறேன் அந்த 5 மினிட்ஸை எப்படி மெடிடேஷன் ஆக்கலான்ட்டு. காஃபி குடிக்கிறது ஆனால் எப்படி மேம் மெடிடேஷன் ஆகும்? அதுதான் நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம காஃபி குடிக்கிறப்போ ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கணும். எங்கேனாலும் உட்காந்துக்கலாம், எப்படினாலும் உட்காந்துக்கலாம். ஆனால் உடம்பை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துட்டு அந்த நம்ம 5 சென்சஸ் இருக்கு, ஐம்புலன்கள்னு சொல்கிறோம் கரெக்டாக. ஃபஸ்ட்டு நம்ம காஃபியை பார்க்கணும். பார்க்குறப்போ அதோட திக்னஸ், அதோட கலர், அந்த கப் மக்லையா இல்லைன்னா நம்ம ஒரு எவர் சில்வர் டம்ளர்லையா டபராலையோ அதை பார்க்கணும். இப்போ காஃபி ஆத்துறோம் அப்படின்னா அதை கூட அழகாக ரசித்து பார்க்கணும். கண்ணு வச்சு யூஸ் பண்ணிட்டோமா, அடுத்து காதில் கேட்கலாம். இப்போ நம்ம ஆத்துறப்போ ஒரு சத்தம் இருக்கும் தெரியுமா, அது கூட ஒரு சங்கீதம் தான். அது கேட்கலாம். அதுக்கப்புறம் மோந்து பார்க்கலாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுலாம். நீங்கள் மோந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சலைவேட் ஆக ஆரம்பிக்கும், எச்சு ஊற ஆரம்பிக்கும். அப்போவே டைஜஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு, ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சென்சஸ் இருக்குது? கண்ணால் பார்க்குறோம், டேஸ்ட் பார்க்குறோம். ஸோ குடிக்கிறப்ப டேஸ்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கண்ணில் பார்த்தோம், காதில் கேட்டோம், அதுக்கப்புறம் ஸ்மெல் பண்ணோம். அந்த கப்பை நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணும், அதோட ஹீட்டை நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணும். ஸோ 5 திங்ஸ் இருக்குது. கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது, மூக்கால் சுவாசித்து பார்க்குறது, வாயால் டேஸ்ட் பண்ணுறது அண்ட் ஃபீல் பண்ணுறது. நம்ம ஸ்கின்ல அது எப்படி ஃபீல் ஆகுது, நம்ம நாக்கில் குடிக்கிறப்ப சூடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிப்
சிப்பாக நீங்கள் குடிக்கணும். ஒவ்வொரு சிப்பு குடிக்கிறப்பையும் இந்த 5ஐயுமே நம்மளால் பண்ண முடியும். ஒவ்வொரு தடவை முழுங்குறப்ப சத்தம் கேட்குது, அங்கே ஒரு வார்ம்த் நமக்கு தெரியுது. காலையில் எந்திரிச்சோடனே காஃபி குடிச்சிங்கன்னா அப்படியே அடிவயிறு வரைக்கும் அந்த வார்ம்த் போகும். ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதை நீங்கள் உணர்வு பூர்வமாக ரசித்து ஆனந்தமாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்து குடிச்சு பாருங்களேன். என்டையர் டே பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஒரு மெடிடேஷன் பண்ணோம்னா ஒரு மாதிரி வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் காஃபி குடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே அது அந்த நாள் வந்து ரிலாக்ஸ் ஆகுன்றது இது எப்படி மேம் இது அக்செப்டடா இல்லையே? நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், தேங்க் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு காஃபி ஒரு வீட்டில் உட்காந்து குடிக்கிறதுக்கு கிடச்சிருக்கு. ஸோ உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு ஒரு 5 விஷயத்துக்கு தேங்க் பண்ணுங்கள். எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த பால் உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு 100-200 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு மாடுலேருந்து எங்கிருந்தோ வந்து உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜுக்கு அந்த பால் பாக்கெட் வந்து அதை காய்ச்சி உங்களுக்கு வந்து பால் வந்திருக்கு. ஸோ அது யார் கையெல்லாம் தொட்டு வந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் மனசார தேங்க் பண்ணுங்கள். தேங்க் பண்ணிவிட்டு இந்த 5 புலன்களையும் யூஸ் பண்ணி 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த காஃபியை குடிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். எனர்ஜி வேறு லெவலில் இருக்கும். பட் இது நான் வந்து ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த தேங்க் பண்ணுறது அப்படின்றது வந்து அந்த கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து சன்னை பார்த்துட்டு லைட்டாக ஒரு சின்ன ப்ரேயர் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்ன சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தேங்க் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. பட் அதை பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. ஒரு மிஞ்சி போனால் அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது நல்லா தான் இருந்தது. அந்த டே ஃபுல்லாமே அதோட இது தெரியும். பட் இப்படி வந்து நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லேயே நான் காலையில் எழுந்திரிச்சு மொட்டை மாடிக்கு போகணுமாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும். இல்லை ஹரிபரியா 10 மணிக்கு ஆஃபீஸ்னா 9:50 தான் வந்து எந்திரிச்சு கிளம்பி போகிறது, அந்த மாதிரியான பர்சன்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போவாங்க தானே டெய்லி எல்லாமே ஏதோ பேருக்கு பண்ணிட்டு போகிறது. அப்படி பேருக்கு பண்ணாமல் காஃபி குடிக்கிறப்ப என்னால் பண்ண முடியல, குளிக்கிறப்ப மைண்ட்ஃபுல்லாக குளிக்கலாம். குளிக்கிறப்போ இன்னுமே ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்க முடியும். ஏன்னா வந்து பயங்கரமாக தண்ணியை நீங்கள் ஃபீல் பண்ணலாம், கேட்கலாம், பார்க்கலாம். சோப்பு இருக்கும், அதோட அரோமாவை ஃபீல் பண்ணலாம். ரைட், எல்லாமே உங்களால் வந்து ஒரு பாத்ரூமில் குளிக்கிறப்ப கூட பண்ண முடியும். எந்த ஒரு தருணத்துலையும் அந்த 5 புலன்களையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இருந்தீங்கனாலே மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் மெடிடேஷன் அப்படின்றது அப்போது நீங்கள் சொல்லும் போது வந்து மெடிடேஷன்னா நம்ம வந்து எதை பற்றியுமே யோசிக்காம ரொம்ப அப்படி பீஸ்ஃபுல்லாக அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இன்டெப்த்தாக நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறது, அது வேற மாதிரி இருக்குது, இது வேற மாதிரி இருக்குதே மேம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு கேட்குறேன், உங்களால் ஏசியை ஃபீல் பண்ண முடியுதா? இப்போது ஏசி சில்னஸ் உங்கள் மேலே படுதா? கொஞ்சம் படுதா? எங்கே உங்களால் ஃபீல் பண்ண முடியுது? அப்படி தெரியலையே, டோட்டலாக சில்லுன்னு இருக்குது. நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியுதான்னு நீங்கள் பார்த்தீங்களா? அந்த நேரம் வேறு ஏதாச்சும் சிந்தனை வந்துச்சா உங்களுக்கு? தட்ஸ் கால் மெடிடேஷன். வென் யூ கேன் ஃபீல், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறப்ப உங்களால் யோசிக்க முடியாது. யோசனை இல்லாத நிலை தான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டுங்களா? அப்போது ட்ரெடிஷ்னல் மெடிடேஷன் என்னால் உட்காந்து பண்ண முடியாதுங்கிறவங்க இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ்குள்ளே வந்தாங்கன்னா நிறைய ஈஸி ட்ரிக்ஸ் இருக்குது, நம்ம எப்படி அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து சீனியர் லீடர்ஸ்க்கு, கார்ப்பரேட்ஸ்க்கு, இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ்க்குலாம் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் லைஃப் கோச்சிங் கொடுக்குறேன். இதில் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன டிட்பிட்ஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குது. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது வந்து உண்மையாக ஒரு வேற மாதிரி ஒரு மேஜிக்காக இருக்குது. இதில் வேற என்னென்ன விஷயங்கள் நாங்கள் வந்து எங்களுடைய இப்போ ஒரு கோச் பார்த்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியாமல் நாங்களே வந்து ஒரு பேசிக்காக இந்த விஷயம் ஃபாலோ பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்? மைண்ட்ஃபுல்னஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நீங்கள் சொன்ன அந்த கிராட்டிடியூட் தான். நம்ம வந்து த்ரூ அவுட் த டே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைனிங்க்குனே நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது இப்படி இருக்குது, டிராஃபிக் இப்படி இருக்குது, ரோடு இப்படி இருக்குது, அவன் இப்படி இவன் இப்படின்னு எல்லா நேரமும் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அதை விட்டுட்டு கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, யாரோ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, காலையில் எழுந்திரிச்சு சன்னை பார்த்து கிராட்டிடியூட் சொல்லணும். நான் இப்போ காஃபி குடிக்கிறப்ப கிராட்டிடியூட் சொல்கிறேன். இது மாதிரி ஏதோ ஒரு நேரத்தில் கிராட்டிடியூட் பண்ணுங்க. இல்லைனா ஒரு ஜேர்னல் வச்சு எழுதலாம். காலையில் எந்திரிக்கிறப்பயே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா அந்த நாளே அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா நம்மளே வந்து அந்த மாதிரி ஆயிரும், ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிரும். ரொம்ப கிராட்டிடியூடோட இருக்கிற பீப்புளுக்கு லைஃப் தானா நடக்கும்னு சொல்லுவாங்க. இன்னும் வேற ஏதாவது இப்போ வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்களுடைய இது வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ஆகணும், அதுலேயும் எப்படியும் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ வந்து அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்றவங்களுக்கு அவங்க பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் மாதிரி என்ன சொல்லுவாங்க? கோர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் சில கோர் வேல்யூஸ் இருக்குது. இப்போ ஒரு மண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கரமண், செம்மண், மணல், அப்படி வேறு வேறு வெரைட்டி இருக்குது. அது மாதிரி ஒரு பர்சனுக்கும் ஒரு வேல்யூ சிஸ்டம்ங்கிறது வேறு வேறையாக இருக்கும். நம்ம பண்ணுற தொழிலோ இல்லைனா நம்ம வேலை பார்க்குற
ஒர்க்கோ நம்மளோட கோர் வேல்யூஸோட அலைன்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு கரமண்ணில் விளைய வேண்டிய ஒரு 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 விதையை எடுத்துகிட்டு போய் ஒரு மணலில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றுறேன், உரம் போடுறேன், ஆனால் அது வளர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் எப்படி வளரும்? அதே மாதிரி தான் நான் உட்கார்ந்துருக்கிற கெரியரோ இல்லைனா நான் பண்ணுற தொழிலோ அல்லனா அந்த தொழிலை பண்ணுற ஒரு முறையோ எனக்கு முரண்பாடாக இருக்குது அப்படின்னா நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஆனால் இப்போ சில பேருக்கு வந்து இப்போ பர்டிகுலராக ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஐடியில் இருக்கிறாங்க, எனக்கு வந்து இன்கம் கொஞ்சம் நல்லா வருது, பட் எனக்கு பிடிச்சது ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கும்போது சரி என்னோட ஃபேமிலி அதுக்காக நான் வந்து அந்த ஐடி ஒர்க் பண்ணி தான் ஆகணும், அந்த இன்கம் அதில் நல்லா வருது, ஃபோட்டோகிராஃபியில் அந்த அளவு வராதுங்கும்போது அதை பேஷனாக நான் வச்சுக்கிறேன், எப்போவாது அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்க பிடிக்காத வேலையை தானே பார்க்குறாங்க. பிடிச்ச வேலை பிடிக்காத வேலை அப்படிங்கிறத விட அந்த வேலையில் என்னோட கோர் வேல்யூவோட நான் அலைன் ஆகியிருக்கேனா. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலையில் இருக்கீங்க, உங்களோட கோர் வேல்யூ வந்து ரொம்ப ஆனஸ்டாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லைனா காட் ஃபியரிங்காக இருக்கிறது உங்களோட கோர் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களோட தொழில் வந்து அதுக்கு முரண்பாடாக ஆகுது, நீங்கள் அதுக்கு முரணாக பேசணும் இல்லைனா அதுக்கு முரணான செயல்கள் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்காது, அந்த வேலையும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ நீங்கள் கோடிங்லேயும் இருக்கலாம், ஃபோட்டோகிராஃபிலையும் இருக்கலாம், ஆனால் ஆனஸ்டிங்கிறது உங்களோட கோர் வேல்யூவாக இருக்குன்னா அதோட இருக்கிறதுக்கு நம்ம எப்படி அலைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம கோச்சிங்லலாம் ரொம்ப பார்க்குறோம். இதை ஜென்ரலாகவே நம்ம உட்காந்து யோசிச்சு பார்க்கலாம், எனக்கு லைஃப்பில் எது ரொம்ப முக்கியம். சிலருக்கு வந்து ஃபேமிலி ரொம்ப முக்கியமாக இருக்கும், சிலருக்கு ரொம்ப இன்டகிரேட்டடாக வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும், சிலருக்கு க்ரியேட்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். எது எனக்கு ரொம்ப முக்கியங்கிறத அவங்களே ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கோச் கிட்ட வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பை ஒரே நாளில் நான் வந்து இருக்கிற வேலையை தூக்கி போட்டுட்டு எனக்கு அலைண்டாக தான் நான் வாழுவேன் அப்படிலாம் அழ முடியாது. கொஞ்சம் ஏன்னா இப்போ ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தெரியும், ஒரே நாளில் மாற்ற முடியுமா? முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது மாதிரி தான் அந்த அலைண்டாக வாழ்கிறதுமே இட்ஸ் அ ப்ராசஸ். பொதுவாக எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்? ஸ்ட்ரெஸ்ஸே எங்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம கண்ட்ரோலே கிடையாது, கரெக்டுங்களா? இப்போ மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அதை நான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் உங்களுக்குள்ளே வர்ற எண்ணங்களையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் என்னெல்லாம் உங்கள் மேலே தூக்கி வீச போகிறாங்கங்கிறதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா எனக்குள்ளே நான் அதை எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் நான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்போது அதுக்கு தான் வந்து நம்ம ரொம்ப கிரவுண்டடாக வாழ கற்றுக்கணும். மெடிடேஷன் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி கிராட்டிடியூட், நான் ஒரு விஷயத்தை வந்து 4-5 ஆங்கிள்லேருந்து பார்க்க முடியும். ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். இப்போ நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா அது நான் ஒரு விக்டிமாக ஃபீல் பண்ணாமல் அதை கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க முடியும். எனக்கு இன்றைக்கி காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னா ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிறத வந்து ஒரு நோக்கத்தில் பார்க்க முடியும். அது வந்து விக்டிம் அப்படின்னு சொல்கிறோம், எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் லைஃப்பில் அப்படின்ட்டு. அப்போது என் காலில் அடிபட்டுருச்சு, ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு இது கற்றுக் கொடுக்குது எனக்கு அப்படின்னு நான் அதை எடுத்துக்கிட்டேன். நல்ல வேலை காலில் லேசாக தான் அடிபட்டிருக்கு, நத்திங் ஹேப்பன் டு மீ அப்படிங்கிறது பீயிங் கிரேட்ஃபுல். தேங்க் காட் அப்படின்னு சொல்லுவோம்ல, தேங்க் காட் எனக்கு எதுவும் நடக்கலை, காலோட போயிடுச்சு சொல்லுவாங்கள்ல, தலைக்கு வந்தது தலைப்பாலோட போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு கிரேட்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிசஸ் தான். அப்படி நம்ம சொல்கிறப்ப என்ன ஆகும், அது மறந்துடுவோம். அதை மறந்துட்டு அடுத்து உண்டான வேலைக்கு போயிடுவோம். இதே பட்ட காலே படம் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஐயோ என் காலில் பட்டுருச்சு, ஐயோ என் காலில் பட்டுருச்சு, அதையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து இடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போனா இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இது வந்து விக்டிம் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதனால சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதுக்கு வந்து உங்களுக்குள்ளே தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்லோ லிவிங்குள்ளே வரணும், கிராட்டிடியூட்குள்ளே வரணும், பீப்புளோட கனெக்டடாக வாழணும், நேச்சரோட கனெக்டடாக வாழணும். மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்வேன், ஆனால் அது வந்து நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் மைண்ட்ஃபுல்னஸ்குள்ளே வரணும். இப்போது ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ நம்மளே வந்து நிறைய பேசணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகணுமா, பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, இது ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ் இருக்கா, இல்லைன்னா வந்து பர்சனல் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையை இப்போ எல்லாருக்கும் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டென்ஷன் ஆகிறதுக்கும் வந்து ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ ஒரு சின்ன ட்ரிகர் வெளியிலேருந்து வந்தால் கூட நான் பர்ஸ்ட் ஆயிடுவேன் இல்லைங்களா. ஆனால் நான் ரொம்ப காமாக இருக்கேன், அந்த நேரம் எனக்கு ஒரு ட்ரிகர் வருது அப்படின்னா அதை காமாக ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும், ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு காம்னஸ் இருக்குது அப்படின்னா அதை நான் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்போ டென்ஷன்னா என்னது? ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாம் ஒரே ஜானரில் தான் வரும்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தர் இப்போ வந்து அவங்கவுங்கள ஸ்டாம்ப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொன்னால் தான் வந்து அவங்க என்னமோ ஒர்த்வைலாக பண்ணுறாங்கங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க, கரெக்டுங்களா? நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன்
அப்படின்னு சொன்னால் எவனும் என்னை மதிக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் எல்லா நேரமும் என்னமோ பயங்கரமாக பிஸியாக இருக்கேன், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக யாரும் இருக்க முடியாதுன்னு காமிச்சிக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இட் இஸ் நாட். இதெல்லாம் வந்து லேர்ன்டு பிஹேவியர்னு சொல்லுவோம். இப்படி இருந்தால் தான் எனக்கு மரியாதை அப்படிங்கிறதுக்காக. நான் ஒரு வெட்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் சொல்லுவேன் வெட்டியாக இருக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். வெட்டியான்னு சொல்லாதீங்க மேம், ரொம்ப காமாக இருக்குது சொல்லுங்க மேம். அதுதான் சொல்கிறேன், அவங்க காமாக இருக்கிறத வெட்டின்னு நினைக்கிறாங்க. நான் மெடிடேஷனில் 20 மினிட்ஸ் உட்காந்துருங்க அப்படின்னு யார்ட்டையாச்சும் எப்படி மேம் வெட்டியாக உட்காந்துருக்க முடியும் இப்படி தான் கேட்குறாங்க, ரைட்? எப்படி ஒன்றும் பண்ணாமல் ஒரு 20 மினிட்ஸை வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. பெரிய சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்களுக்குலாம் நான் ட்ரெயின் பண்ணுறப்ப இதுதான் சொல்லுவேன், வெட்டியாக இருக்க கற்றுக்கோங்க, தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா இருக்க கற்றுக்கோங்க. யாராலையும் சும்மா இருக்க முடியுதா? நம்ம சும்மா இருந்தாலே எல்லா பிரச்சனையும் சரியாகிரும். அந்த டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கோம், நம்ம லபோங்கிறனால டிராஃபிக் மூவ் ஆயிருமா? ஆகாது. நீங்கள் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கனால மூவ் ஆயிருமா? இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். போகிற இடத்துக்கு லேட் ஆகுதுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும். போகிற இடத்துலையும் போய் பதட்டமாக போகும். ஆமாம். நீங்கள் அந்த இடத்துல சும்மா இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா அது சாட்டிக்கு மூவ் ஆகும், நம்மளும் மூவ் ஆகலாம். ஆனால் என்ன நினைக்கிறாங்க, நான் காருக்குள்ளே உட்காந்துட்டு ஹாங்க் பண்ணிட்டு அப்படியே கெட்ட வார்த்தையாக ஸ்வேர் பண்ணிட்டு இருந்தா நான் பெரிய ஆள், நான் என்னமோ பிஸியாக போய்கிட்டு இருக்கேன், இவங்கெல்லாம் நம்மளை தடுத்துட்டு இருக்காங்கன்னு. ஆக்சுவல் பெரிய ஆள் யாரு அப்படின்னா, யாரால காமாக இருக்க முடியுமோ அவங்க தான் பெரிய ஆள். வடிவேலு சொன்ன மாதிரி சும்மா இருக்கிறதே ஒரு பெரிய வேலை தெரியுமா அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. நான் பிள்ளைங்களுக்கு கூட அதுதான் சொல்கிறேன், சும்மா இருக்க விடுங்க அவங்கள. இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்லாம் போட்டுட்டே இருக்காதீங்க, சும்மா இருக்கட்டும். போர் அடித்தா மட்டும்தான் நம்ம பிரெயினால் க்ரியேட்டிவாக திங்கே பண்ண முடியும். க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டே போர்டம் தான். நிறைய இன்வென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சு போய் தான் கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஹரிபரியான லைஃப்குள்ள வந்து முதல்ல படிக்கும்போது படிக்கணும், ஓடணும், அங்கே போகணும் இங்கே போகணும் இப்படின்றது, அப்புறம் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்டான லைஃப்ல போய் கடைசி இந்த ரிட்டைர்மெண்ட் லைஃப்னு வரும்போது தான் நம்ம வந்து அப்படி காமாக இருக்கணும் அப்படின்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனால் அப்போ முடியாது. ஏன்னா வந்து அவ்வளோ நாள் பரபரன்னு ஓடிட்டு திடீர்னு சும்மா உட்காந்துருங்க அப்படின்னா அதுதான் அவங்க சொல்றாங்க. இவ்வளவு நாள் வந்து இருந்துட்டு எப்படி நான் சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பீரியடை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் எத்தனை விஷயம் பண்ணணும்னு நினச்சேன், நான் இப்போ பண்ணுறதுக்கு டைம் இருக்குன்னு நினச்சிட்டாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. இல்லை அவ்வளோதான் நம்ம லைஃப். நம்ம இந்தியாவில் வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஓல்டேஜை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. பிகாஸ் வீட்லேயே நிறைய இடத்துல வந்து இப்போ ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, அதான் வயசாயிடுச்சுல சும்மா இருங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களை வந்து ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். பாடி, மைண்ட் அண்ட் சோல், இந்த ஒரு 3 விஷயம் இருக்குது. டெய்லி நான் இந்த 3 விஷயத்தையும் பார்த்துக்கிட்டேனா அப்படிங்கிறத பார்த்துட்டாலே போதும். இது ஓல்டேஜ் பீப்புளுக்கா இல்லை எல்லாருக்குமே? எஸ்பெஷலி ஓல்டேஜில் வந்து அவங்க செல்ஃப் சாக்ரிஃபைசிங் மோடில் போயிடுவாங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டை சுருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அப்போ அவங்க பாடியை மொபிலைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். அப்புறமா வந்து மைண்டுக்கு என்ன பண்ணலாம், பசில்ஸ் பண்ணுறதோ, இல்லைன்னா நான் சொல்லுவேன் என்னோட அம்மா கிட்ட கூட சொல்லுவேன், பல்லாங்குழி விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸோட. இந்த வயசில் அதெல்லாம் விளையாடுறதா அப்படிம்பாங்க. ஏன், அதெல்லாம் காக்னிட்டிவ் எபிலிட்டியை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க உட்காந்து பாண்டி விளையாடுவாங்க, பல்லாங்குழி விளையாடுவாங்க, தாயம் விளையாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் விளையாடுறது இல்லை, எல்லாரும் மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாது மேம். இல்லை, இப்போ இருக்கிற வயசானவங்களுக்கு தெரியும், ஆனால் பண்ணுறது இல்லை. ஏன்னா மொபைல் என்டர்டைனிங்காக இருக்குது, கரெக்டுங்களா? அதனால தான் நம்ம சேனல்ஸ்லாம் நல்லா போகுது. சரி, எல்லாமே பண்ணணும். ஒரு ஃபிக்ஸ்டு டைம் வச்சுக்கலாம். ஒரு 1 hour நான் மொபைல் பார்க்குறது தப்பே கிடையாது. ஆனால் மொபைல் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னா என்னோட பாடி, மைண்ட் அண்ட் சோல் வந்து அடியாகிடுது. ஸோ சோல்ஃபுல்லாகவும் ஒர்க் பண்ணணும். சோல்ஃபுல்லாக எப்படி ஒர்க் பண்ண முடியும்? மிச்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வாலண்டியர் பண்ணலாம். வயசானவங்க நிறைய பேர், அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. அந்த நாலேஜ் வச்சு நான் என்ன பண்ண முடியும் சொசைட்டிக்கோ, இன்னும் சுற்றி இருக்கிறவங்களுக்கோன்னு பார்க்கலாம். ஒரு ஏழை குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம், கரெக்டுங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, வீட்டில் இருந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி வாலண்டரி ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் நம்மளோட சோலுக்கு, கரெக்டுங்க? அப்படி இல்லைன்னா க்ரியேட்டிவான ஒர்க் பண்ணுறப்போ, ஒரு பெயிண்டிங் பண்ணுறதோ, ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படி பண்ணாங்கன்னா இட் வில் பி சோல்ஃபுல். எதுக்கெல்லாம் காசு சம்பாதிக்காமல் இருப்பேனோ அதுக்கெல்லாம் வந்து சோல் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறது, பிடிச்ச விஷயங்கள். ஸோ டெய்லி பாடி, மைண்ட், சோல், இந்த 3ஐயும் நான் அட்டென்ட் பண்ணேன்னா 1 hour அட்டென்ட் பண்ணிவிட்டு
மிச்சம் இருக்கிற 21 மணி நேரத்தை வந்து நம்ம ஜாலியாக எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய விமென் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒர்க் பண்ணுறவங்க தான் பார்க்குறோம். அவங்க வந்து விமென்ஸ்க்கான டே அப்படின்ற மாதிரி அப்பப்போ அவுட்டிங் போகிறது. ஸோ வந்து கேர்ள்ஸ்க்கான இப்போ பேச்சுலர்ஸாக இருக்கும்போது அவுட்டிங் போகிறது, எங்கேயாவது டூர் போகிறது, ட்ரிப் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து மதர்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த மாதிரி போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்னும் நாங்கள் எங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வைக்க ஏதாவது டிப்ஸ் கொடுக்கலாமா? நான் சொன்ன மாதிரி பேசிக்கலி நம்ம வந்து ஒரு சோஷியல் அனிமல். நமக்கு வந்து கனெக்ஷன்ஸ் அண்ட் பீப்புள் வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளோதான் சோஷியல் மீடியாவில் நமக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் ரியல் டைமில் ஒரு ஃப்ரெண்டோட உட்காந்து காஃபி குடிக்கிறப்போ இருக்கிற ஆனந்தம் எதுலேயுமே வராது, ரைட்? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. எல்லாருமா சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம், அதுதான் இந்த சம்மர் ஹாலிடேஸ் வந்துருச்சு, எல்லாருமா சேர்ந்து எங்கேயாச்சும் ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு அந்த சேர்ந்து போகிறதுங்கிறது எப்பயுமே இருக்க தான் செஞ்சது. இப்போ நம்ம வந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம். அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் யாரு கூட இல்லை ஃபேமிலியில். அப்படிங்கிறப்போ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவர் ஓன் பாண்ட். விட மாட்டாங்களே மேம் வீட்டில். இப்போ நம்ம வந்து சொல்கிறோம், இப்போ ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, ஃப்ரெண்ட்ஸே எனக்கு இல்லை, ஆனால் என் ரிலேட்டிவ்ஸ் நிறைய இருக்காங்கன்னா எல்லா வீட்டில் உள்ள லேடிஸாக வாங்க போகலாம் அப்படின்னா அப்புறம் குழந்தைங்களை யார் பார்த்துப்பா, வீட்டில் யார் வேலை பார்ப்பா, இப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வந்து வைக்கிறாங்க. அப்போ நாங்கள் எப்படி தான் வந்து பண்ணுறது எங்களுக்கான டைம் அப்படின்னு? யாருமே சுதந்திரத்தை வந்து ஒரு தங்க தாம்பாளத்தில் வச்சு இந்தாம்மா வச்சு போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நமக்கு இது சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னா அதை நம்ம தான் எடுத்துக்கணும். ப்ரொவைடட் அது மிச்சம் யாரையும் பாதிக்காத மாதிரி, அதாவது நம்ம பண்ணுற செயல் வந்து கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. ஏன் வேல்யூஸ்க்கு அலைண்டா, ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு, இதில் ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு தோன்றப்ப பண்ணணும். பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி போகிறாங்க, அதுக்காக நானும் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த சிங்சா அடிக்கணும்னு நினச்சா அது வந்து ரொம்ப சஃபரிங்காக தான் போய் முடியும். நாட் எவ்ரிபடி லைக்ஸ் டு ட்ராவல். சிலர் வந்து ஹோம் பேர்டாக தான் இருக்க பிடிக்கும். அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருந்து எனக்கு சமையல் பண்ணி பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பாடு குக் பண்ணி கொடுக்கணும், அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் வேற ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சுற்றுறாங்க, நானும் அது மாதிரி சுற்றணும் அப்படின்னு நினச்சா அது செட் ஆகாது. ஸோ வந்து ஹாப்பி லைஃப்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குன்னு என்ன பண்ணணும்? யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், இப்படின்ற மாதிரி நாங்களே வந்து எங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் வச்சுக்கிட்டோம். பட் ஹாப்பி லைஃப்க்கு நீங்கள் சும்மா இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து லைஃப் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் மேம். இதில் ஒரு விஷயம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப்ங்கிறது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து லைஃப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, என்னை எக்யூப் பண்ணுறதுக்கு தான் இந்த யோகா மெடிடேஷன் எல்லாமே. அதை நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, எனிவேஸ் யூ ஒன்லி ஹேவ் டு ஹேண்டில், ஆனால் அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இதுலேருந்து ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்களாவது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு எபிசோடில் இன்னும் ஏதாவது கொஷின்ஸோட வந்து அவங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ட்ரேட் பண்ண டைம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க. மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம் பாபா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.